பற்றி பார்க்க போனோம்னா த 100 பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு நடத்தக்கூடிய ஒரு லீக் தான் வந்து இந்த த 100. இந்த லீக்ல பார்த்தோம்னா 2 months பிஃபோர் வந்து ஐபிஎல் டீம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஃப்ரம் த கம்மிங் இயர் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அண்ட் சிஎஸ்கேவுமே இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுமே நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீடைலாக பார்க்கலாம். இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஜேஎஸ்கே இந்த SA20 சீசன் 3 சூப்பராக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ பயங்கரமான தடுமாற்றம், தொடர்ந்து பேக் டு பேக் டிஃபீட்ஸ்னால வந்து ஜேஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் வந்து மக்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்த்தலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக நினைச்சிருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ ஐபிஎல் 2025க்காக நம்மளோட தலை தோனி அவரோட பிராக்டிஸ் செஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஐபிஎல் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வி குடன்ட் see much of தோனி. அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேமிலியோட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃப்டர் ஐபிஎல் 2024 சில இன்டர்வியூஸ் தான் கொடுத்துருப்பாரு. நம்ம கூட லாஸ்ட்டாக வந்து CA அவர் வந்து கொடுத்த இன்டர்வியூ பற்றி பேசியிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து தோனி அவரோட ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இனிமேல் ஆன் ஃபீல்டில் இருக்கிற தோனியோட மூமெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய டைம் பார்க்க முடியும் நம்புறேன். ஜஸ்ட் ஒன் ஃபோட்டோ மட்டும் தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் இருக்கும். அண்ட் அந்த ஃபோட்டோ மட்டும் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான். ஸோ தோனி லுக்ஸ் வெரி ஃபிட். அவருக்கு வந்து நிறைய ஃபிட்னஸ் இஷ்யூஸ் வந்து இருக்குன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. பட் ஐ கெஸ் அவர் வந்து ஆஃப் ஃபீல்டில் வந்து ஃபிட்னஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, எப்போ தோனி ஐபிஎல் 25 ப்ராக்டிஸ்க்காக இங்கே சென்னையில் லேண்ட் ஆவார்னு. மோஸ்ட்லி வந்து பிப்ரவரி எண்டில் வந்து தோனி இங்கே அரைவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மார்ச் 21 ஐபிஎல் 25 ஆரம்பிக்க போறாங்கன்னு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 weeks ஆஃப் ப்ராக்டிஸ் செஷனாவது வந்து கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க சிஎஸ்கே. ஸோ ப்ராபப்லி பிப்ரவரி எண்ட்லேருந்து வந்து நீங்கள் சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் செஷன்லாம் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள். சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி, விஜய் ஹசாரே ட்ராஃபியை தொடர்ந்து இந்தியாவோட டாப் டொமஸ்டிக் டோர்னமெண்டான ரஞ்சி ட்ராஃபி வந்து வர ஜனவரி 23 ஆரம்பிக்க போகிறது. அண்ட் செம எதிர்பார்ப்பு இருக்கு ஃபேன்ஸ் மத்தியில். ஏன்னா ரோஹித், கோலி மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் வெரி லாங் இயர்ஸ் வந்து இந்த வரப்போற ரஞ்சி ட்ராஃபியில் வந்து ப்ளே பண்ண போறாங்க. எல்லா ரஞ்சி ட்ராஃபி டீம்ஸுமே வந்து ஆல்ரெடி ஃபியூ செட் ஆஃப் கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டாங்க. கரெக்டாக சொன்னா 5 கேம்ஸ் வந்து எல்லா டீம்ஸுமே இப்போதைக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் வந்து ஜனவரி 23 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ஜனவரி 23 ப்ளே பண்ண போறாரு. மும்பை அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேட்ச் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மா வில் ஃபீச்சர். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எதிராக ப்ளே பண்ண போற கேமுக்காக நம்ம ரோஹித் சர்மா ஹேஸ் ஸ்டார்டட் ஹிஸ் பிராக்டிஸ். கோலி வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா அவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அவர் வந்து இந்த ரஞ்சி ட்ராஃபியில் ப்ளே பண்ண போறாரா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நெக் ஸ்ப்ரெயின் வந்து ஆஃப்டர் சிட்னி டெஸ்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து கோலி இப்போதைக்கு ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. பட் அந்த டெல்லி அண்ட் சௌராஷ்டிரா ப்ளே பண்ண போற கேம் அது வந்து ஜனவரி 23 தான். ஸோ எல்லா மேட்சஸும் வந்து ஜனவரி 23 தான் நடக்கும். அந்த மேட்ச்ல வந்து கோலி வந்து வில் நாட் ஃபீச்சர்னு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேபி அதுக்கப்புறமா நடக்கிற ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து கோலி மைட் ஃபீச்சர் அண்ட் ப்ளே இன் ரஞ்சி ட்ராஃபி. அண்ட் நம்மளோட ஜட்டு ஆன் த அதர் ஹேண்ட் அவர் வந்து இந்த ரஞ்சி ட்ராஃபி நான் ஃபார் ஷூர் வந்து ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ மார்க் தி டேஸ் ரவீந்திர ஜடேஜா டெல்லி வர்சஸ் சௌராஷ்டிரா கேம் ஜனவரி 23 நடக்க போகிறது பார்த்தீங்களா. அந்த கேம்ல சௌராஷ்டிராக்காக ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். அஃப்கோர்ஸ் நம்மளோட கேப்டன் ருத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வர்சஸ் பரோடா மேட்ச் வந்து ஜனவரி 23 இருக்கு. அந்த மேட்ச்ல வந்து நீங்க கண்டிப்பா ருத்து வந்து பார்க்கலாம். ஸோ கேப்டனாகவும் வந்து ருத்து தான் இருக்காரு. அண்ட் ஓகே, இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே பிளேஸ் கண்டிப்பா வந்து இந்த ரஞ்சி ட்ராஃபி வரப்போறதுல ப்ளே பண்ண போறாங்க. அதை பத்தி முடிஞ்சா நம்ம அப்கமிங் வீடியோ வந்து பேசலாம். Now let's come to JSK. ஸோ லாஸ்ட் 2 கேம்ஸா வந்து JSK வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் எம்ஐ கேப்டனுக்கு எதிராக ப்ளே பண்ண கேம் பத்தி நம்ம பேசியிருப்போம். லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் பால் ராயல்ஸ் ஐ எம் நாட் ஈவன் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்பீக். ஏன்னா வந்து லிட்ரலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த பவர் பிளேயர் சரியாக ஹேண்டில் பண்ணல. அதாவது எம்ஐ கேப்டனுக்கு எதிராக ப்ளே பண்ண கேமில் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தடுமாற்றம்னால தொடர்ந்து வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் வந்து போகும். அண்ட் அப்படியே வந்து பேர்ஸ்டோ அண்ட் டானவல் ஃபெரேரா வந்து காப்பாற்றி ஏதோ ஒரு நல்ல ஸ்கோர் 117 போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேட்ச் எப்படி இருந்திருக்குன்னா 36 for 5 ஒரு சிச்சுவேஷன்லேருந்து எப்படியாவது மேலே வரணும்டா அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஜானி பேஸ்டோ அண்ட் டானவல் ஃபெரேராவோட பார்ட்னர்ஷிப் ஹெல்ப் பண்ணதுனால 140 சம்திங் வந்து ஜேஎஸ்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜேஎஸ்கேட ஒரே மோட்டிவ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்குன்னா எப்படியாவது போனஸ் பாயிண்ட் மட்டும் கொடுத்துடக்கூடாதுன்னு அதை எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்காம பண்ணிட்டாங்க. ஏன்னா பால் ராயல்ஸோட பேட்டிங் லைனப்லாம் வந்து தரமா இருக்கும். ஸோ 140 அவங்களுக்கு வந்து ஜுஜுபி ஸ்கோர். அண்ட் அதே மாதிரி அசால்ட்டா வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆனும். ஸோ கொஞ்சம் நம்மளோட ஃபேஃபோட மச்சான் வந்து பவுலிங்ல ஏதோ சம்பவம் பண்ணாரு. மற்றபடி இட் வாஸ் ஓவரால் அண்ட் ஹியூமிலியேஷன் ஃபார் JSK. ஹோப் நெக்ஸ்ட் மேட்ச்லயாவது அட்லீஸ்ட் கம்பேக் கொடுப்பாங்க, நம்ம எல்லாமே நம்பிக்கையோட இருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கான்வே பத்தி பேசணும்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. அவர் எம்ஐ கேப்டனுக்கு எல்லாம் ப்ளே பண்ண கேம்ல 30 ரன் சம்திங் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுவும் கிட்டத்தட்ட ரன் த பால் இன்னிங்ஸ் தான். பட் வி ஆர் ஓகே வித் இட். அட்லீஸ்ட் வந்து கான்வே பிஃபோர் IPL
2025 he will be back to normal. அந்த பழைய கான்வே நம்மளால பார்க்க முடியும்னு நினைச்சோம். பட் கான்வே சீப்பா அவரோட விக்கெட்ஸ்லாம் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது டெஃபினெட்லி வந்து ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. கான்வே அண்ட் ஈவன் நம்ம ருத்ராஜோட ஃபார்மே வந்து ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. எல்லாரோட ஃபார்மே பத்திரனா அவர் வந்து மென்ஷன் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா அவருமே வந்து அவர் மேட்சஸே ப்ளே பண்ண மாட்டாரு. ஏன்டா நீ எனக்கு தேவையே இல்லடா அப்படின்னு ஜேஎஸ்கேவே வந்து ஒதுக்கி வைக்கிற நிலைமையில வந்து பத்திரனா மாறி இருக்காரு. கான்வே அவுட் ஆஃப் ஃபார்ம், ருத்ராஜ் அவுட் ஆஃப் ஃபார்ம், பத்திரனா அவுட் ஆஃப் ஃபார்ம். அட்லீஸ்ட் நம்மளோட டொமஸ்டிக் பிளேஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் நம்ம எல்லாருமே வந்து நம்பக்கூடிய அந்த ஒரே ஆள் வந்து நம்மளோட ஸ்ட்ராபெரி ஃபார்மர் மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்ஏயோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் பத்திரனா கான்வே பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ எஸ், அண்ட் ஜேஎஸ்கேயோட பிளேயர்ஸ் பற்றி பார்த்தோம்னா அண்ட் அதை பற்றி இப்போதைக்கு நம்ம பேசணுன்ற சிச்சுவேஷன் கிடையாது. நிறைய ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே நமக்கு 5 கேம்ஸ் லெஃப்ட்டுங்க. அது வந்து நம்ம அசால்ட்டாக சொல்லிட முடியாது பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்கலாம். பட் இப்போதைக்கு இவங்க ப்ளே பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா அப்படி தான் தோணுது. இதே பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா பேக்கை மாட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான். பட் ஹோப் ஜேஎஸ்கே வந்து அப்கமிங் கேம்ஸில் கம்பேக் கொடுப்பாங்க நம்பலாம். ஏன்னா ஜேஎஸ்கே லாஸ்ட் சீசன்லுமே இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட. அண்ட் லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் டிஎஸ்ஜி ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கேமில் டானவன் ஃபெடரர் எப்படி வந்து சம்பவம் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பாரு நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். அண்ட் அதை வச்சு ஜேஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ் போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமே கண்டிப்பாக ஜேஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போதைக்கு 3rd பொசிஷன் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் நாட் ஸ்பீக் அபவுட் பிளே ஆஃப் சான்சஸ் இப்போவே வந்து பேச வேணாம். அப்கமிங் வீடியோஸ் இன்னும் 2 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். பிஃபோர் மூவிங் ஆன், நம்மளோட ஜெரால் கோச் இந்த SA20 இனிமேல் கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. ஹிஸ் ரூல்ட் அவுட் டியூ டு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. ஸோ அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் ஜேஎஸ்கே அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அண்ட் அதே சமயத்தில் நம்மளோட மகேஷ் தீக்ஷனா, ஸோ தீக்ஷனா வந்து ஜேஎஸ்கேயோட ஸ்குவாடில் தான் இருந்திருப்பாரு. நிறைய பேர் அவர் மறந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்து இப்போ ஜேஎஸ்கேயோட ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வெட்டிங் காரணமாக அவர் வந்து ஸ்ரீலங்காவில் இவ்வளோ நாள் இருந்தார். வெட்டிங் முடிஞ்ச கையோட ஜேஎஸ்கேவை இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ராப்ளி ஃப்ரம் த நெக்ஸ்ட் கேம் வந்து தீக்ஷனா கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். இப்போ The 100 பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ 2025 சீசன் இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் சேஞ்ச் ஓவர் இன் The 100 லீக். அதாவது வந்து டீம்ஸோட ஓனர்ஸ், டீம்ஸோட நேம்ஸ், டீம்ஸோட ஜெர்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகிறது. இட்ஸ் கோயிங் டு பி a நியூ ரிவாம்ப் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த ரிவாம்ப் வந்து ப்ராப்ளி இப்போ நடக்க போகிற 2025 சீசன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியலாக வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் மோஸ்ட்லி 2025 சீசன் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி மார்ச் ஆர் மேல வந்து எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ என்ன விஷயம்னா டீம்ஸோட ஓனர்ஸ், அதாவது வந்து 49% வந்து இசிபி வந்து ஸ்டேக்கை வந்து கொடுக்க போகிறாங்க டு த ஒன்ஸ் ஹூ ஆர் வில்லிங். இப்போ வந்து ஒரு டீம் வந்து அப்ரோச் பண்ணி இந்த டீமை நான் பிக் பண்ணுறேன், இந்த டீமை நான் வந்து பிட் பண்ணி வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ்னு ஒரு டீம் இருக்குது. இந்த மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் டீமோட ஸ்டேக் வாங்குறதுக்காக தான் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிங் ப்ராசஸ் ஆஃப் The 100 நுழைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 6 months or 7 months முன்னாடியே வந்து இது வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ப்ராசஸ். ஸோ ப்ராப்ளி 2024 ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிட்டிங் ப்ராசஸ் இன்னும் முடியல. இன்னும் பார்த்தீங்கன்னா சில டீம்ஸ் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மாதிரி டீம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட பிட்டிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி இப்போ வந்து அவங்க ஒரு டீமை வந்து அக்வயர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ லண்டன் ஸ்பிரிட்னு ஒரு டீம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மோஸ்ட்லி வந்து மும்பை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் பார்த்தோன்னா நேத்திக்கு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 பேருமே வந்து விலகிட்டாங்க ஃப்ரம் த பிட்டிங் ப்ராசஸ். கிரிக்பஸ் நேத்திக்கு பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்க, சிஎஸ்கே ஆர் நாட் கன்வின்ஸ் வித் த லீக்ஸ் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இன்கேஸ் மான்செஸ்டர் சூப்பர் கிங்ஸ்னு ஒரு டீம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் ரெஃபரா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஐ வில் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ்.